லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அது ஒண்ணும் இல்லம்மா, சின்ன விஷயம்தான். என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்தா இப்போ வந்து சின்ன விஷயங்கிற? வெற்றி வேற கோயிலுக்கு போயிருக்கான், நீ வேற பிரச்சனைன்னு சொல்லி வந்த. என்ன பிரச்சனைன்னு மறைக்காம முதல்ல சொல்லு சரண்யா. அது உள்ள பன்னீர் தெளிக்க நீ ஒரு செம்பு வச்சிருந்தல, அத காணுமா? யாரோ அதை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், அறிவு இருக்கா உனக்கு? இப்ப அந்த பன்னீர் சொம்பு காணாம போனது ரொம்ப முக்கியம். நிலைமையா? இல்லத்த, தலை சுத்துதுன்னு சொன்னால அத சொன்னேன். என்னடி, என்ன ஆச்சு? தலை சுத்துதுன்னா டாக்டர் வேணா வர சொல்லட்டுமா? அதெல்லாம் வேண்டாமா, இப்ப எனக்கு பரவாயில்ல. சரி வா, வந்து உட்காரு. ரங்கநாயகி. என்னங்க? ஆமால, மறந்துட்டேன். உங்க அம்மா கிட்ட சொல்ல போறேன்னு ரொம்ப மெதப்பா வந்தா, இப்ப கழுத்தறுத்து போட்ட கோழி மாதிரி தலையை தொங்க போட்டுட்டு நிக்கிறியே. வா சரண்யா, போய் சொல்லுவோம் வா. ஏய், என்ன மிரட்டுறியா? சரி வாடி வா, நீயும் சொல்ல நானும் சொல்றேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம், வா. என்னடி இவ்வளவு நேரம் பயந்துகிட்டு இருந்தா இப்ப வந்து தைரியமா பேசுற? நான் பிரெக்னெண்டா இருக்கிறது உனக்கு தெரிஞ்சிருச்சேன்னு ஒரு நிமிஷம் நான் பயந்து போயிட்டேன். ஆனா யோசிச்சு பார்த்தா நான் எதுக்கு பயப்படணும்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் கர்ப்பமா இருக்கேன். இது சந்தோஷப்படுற விஷயம் தானே, இதுக்கு நான் ஏன் பயப்படணும்? வா வா, அம்மா கிட்ட போய் சொல்லலாம், வா. ஏய் இருடி, நடத்த கெட்டவளுக்கு வெட்கம் மானம் சூடு சொன்ன எதுவுமே இருக்காது. அதான் நீ இப்படி தைரியமா பேசிட்டு இருக்க. ஏய், அரைஞ்சா பல்லு கிள்ளலாம் கழன்றும். யார பார்த்து நடத்த கட்டவன்னு சொல்ற? என்ன பார்த்தாடி சொல்ற? எங்க அண்ணா உன் கழுத்துல தாலியே கட்டல, அதுக்குள்ள இவ்ளோ வாயா உனக்கு? வாடி வா. இன்னைக்கு நடு ஹால்ல உன்னையும் உங்க அம்மாவையும் சந்தி சிரிக்க வைக்கல, நான் சரண்யா இல்லடி, நான் ரங்கநாயகிக்கு பொண்ணே இல்லடி. நடத்த கெட்டவ எவ்ளோ பேசுறா பாரு பூஜா. ஏய், இவ்ளோ பெரிய இடத்துல நம்ம 3 பேர் மட்டும் தான் இருக்கோம். இங்க வச்சு உன்னை நடத்த கெட்டவன்னு சொன்னதுக்கே உனக்கு இவ்ளோ கோவம் வருதுனா, நடு மண்டபத்துல ஊர் முன்னாடியும் உங்க அம்மா அப்பா முன்னாடியும் உன்னை நடத்த கெட்டவன்னு நான் திரும்ப திரும்ப சொன்னா அப்ப என்ன பண்ணுவ? கல்யாணமாகி 6 மாசமா உன் புருஷனை பிரிஞ்சு உங்க அம்மா வீட்டுல தனியா தான் இருக்க. உங்க அம்மாவை மீறி நீ உன் புருஷனை பார்க்க கூட முடியாதுன்னு இந்த ஊருக்கே தெரியும். இப்ப நீ கர்ப்பமா இருக்கனா நீ நடத்த கெட்டவ தானே? இப்படி எல்லார் முன்னாடி கேப்பனே, இதெல்லாம் நீ தாங்கிப்பியா சரண்யா? பொன்னாடி நீ இப்படி பேச எப்படி உனக்கு மனசு வருது? ஹே, இங்க பாரு சரண்யா, எனக்கு மனசுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நான் நினைச்சது எனக்கு நடந்தே தீரணும். இப்ப என் மனசுல இருக்கிறதெல்லாம் 2 விஷயம்தான். ஒண்ணு, நான் ஆசைப்பட்ட வெற்றி என் கழுத்துல தாலி கட்டி ஆகணும், அந்த மிஸ்காரி சக்தி என்கிட்ட தோத்தாகணும். 2வது, இந்த சொத்தெல்லாம் என் கைக்கு வந்தாகணும். அதை தவிர வேற எந்த சென்டிமெண்ட்டும் எனக்கு கிடையாது. இதுக்கு தடையா யார் வந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். சரி வா போவோம். நானும் எங்க அம்மாவும்
சொத்துக்காக தான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நீ உங்க அம்மா கிட்ட எல்லாரும் முன்னாடி சபையில வச்சு சொல்லு. நீ நடத்த கெட்டவங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். எது சபையில நிக்குதுன்னு பாப்போம், சரியா? பாப்போமா? வா. ச்சீ, என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு என் புருஷன் தாண்டி அப்பா. என்ன பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேடி. ஒரு வார்த்தை, அதுக்கே நீ இவ்வளவு பயப்படுறியே. இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்கும்? உன் மாமியார் உன்னை தரன்னு இழுத்துட்டு வந்து நடு ரோட்ல நிக்க வச்சு உங்க அம்மாவை ரோட்டுக்கு இழுத்து பஞ்சாயத்துல வச்சு உன் குடும்ப மானத்தை பறக்க விடுவாங்களே, அதை எப்படி தாங்கிக்க போற? ஒருவேளை உன் புருஷன் அவங்க அம்மா மிரட்டலுக்கு பயந்து அவங்க பின்னாடி போயிட்டான். இந்த ஊர்ல உனக்கு என்ன பேர் தெரியுமா? என் வாயால வேணா அதை திரும்ப சொல்லவா? நீ காத மூடாத, உன் வாய மூடு. நானும் எங்க அம்மாவும் பேசின எந்த விஷயமும் வெளியில போக கூடாது. அப்படி போச்சு உன் மானம் போயிரும். இப்ப போ. ஏன் இல்ல? டே கண்ணா, அத்தை பேசுறேன்டா. வெளியில வரதுக்கு முன்னாடியே நீ அத்தைக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்றியே. என் செல்ல மாப்பிள்ள நீதான்டா. எனக்கும் வெற்றிக்கும் பொண்ணு பிறந்தா உனக்கு தாண்டா என் பொண்ணு. சூப்பர்டா செல்லம். இப்ப போ. ஏய், அவ கர்ப்பமா இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அதாமா இந்த பூஜா. நீ புள்ளி மட்டும்தான் வைப்ப, ஆனா இந்த பூஜா கோலமே போட்டு முடிச்சிருவா. ஐயோ, வா போலாம். அக்கா, செல்வா வந்திருக்காருக்கா. செல்வா, அவர் எதுக்கு இங்க வந்தாரு? அவருக்கும் இன்னைக்கு தான் கல்யாணம் இல்லை, அதுக்கு பரிகாரம் செய்யணுமா, அதுக்கு தான் வந்திருக்காரு. செல்வாவை சங்கிலி பார்த்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? சங்கிலிய அடிக்கிற அளவுக்கு போயிட்டாரு செல்வா. ஐயோ, சங்கிலி என்ன சொல்லி வம்பிழுத்தான்னு தெரியல, அவங்கள அப்பா தான் விலக்கி விட்டாரு. என்னடி இப்படிலாம் நடந்திருக்கா? ஷோ, இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல. இவங்க வேற ஏற்கனவே ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்கன்னு சொன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம்ல. அது இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். சும்மா பேசிட்டு இருந்தீங்களா? ஏமா, உன் தங்கச்சி மணமேடையில உட்கார்ந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? சங்கிலி வரலங்கிற பதட்டத்துல நாங்க எல்லாருமே நின்னுட்டு இருக்கோம். சாதாரணமா நீ என்னமா அவகிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்ற? ஏமா, சும்மா பேசுறதுக்கு உனக்கு நேரம் காலமே கிடையாதா? துர்கா, உங்க அப்பா எங்க? ஆமா, இங்க புஷ்பா அவங்க எல்லாம் நின்னுட்டு இருந்தாங்களே, எங்க அவங்க? ஏமா, நாங்க நேரம் போகாம உங்களெல்லாம் வேடிக்கை பார்க்க இங்க வந்து நின்னுட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பாத்தீங்களா, இவ்வளவு கேட்டுட்டு இருக்கனே, யாராச்சும் இங்க வாய் திறந்து பதில் சொல்றாங்களா? பாத்தீங்களா? அது சரி, பதில் தெரிஞ்சா சொல்லவா மாட்டாங்க? அவங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றாங்க? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கே தெரியல. நல்ல குடும்பம், நல்ல கல்யாணம். இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே நின்னுட்டு இருக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. போங்கன்றல போ வாடா. வெற்றி,
ஏய் நீ அன்னைக்கு நானே தான். இப்ப நான் ஏன் இங்க வந்தேன்னு பாக்குறியா? இவ்வளோ நேரம் நீ தானே தேடிட்டு இருந்த, அதான் வந்தேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உன்னை சின்ன பொண்ணு நினைக்கிறதா இல்ல அந்த மீனாட்சி அம்மா நினைக்கிற மாதிரி உனக்கு ஒரு சக்தி இருக்குன்னு நினைக்கிறதா எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ, அது உன் இஷ்டம். இப்ப நான் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு மட்டும் உனக்கு புரிஞ்சா போதும். என்ன காரணம்? போக போக உனக்கே புரியும். அன்னைக்கு நீ இப்படிதானே சொன்ன. நல்ல வேளை அன்னைக்கு மீனாட்சி அம்மாவை காப்பாற்ற முடிஞ்சது. ஆமா, அன்னைக்கு நானும் மீனாட்சி அம்மாவும் உன்னை தேடி வந்தப்ப நீ அங்க இல்ல. இப்ப திரும்ப வந்திருக்க. காரணம் என்னன்னு கேட்டா போக போக புரியுன்ற. நீயே புரியுற மாதிரி சொல்லக்கூடாதா? நீ எப்படி மாத்தி மாத்தி கேட்டாலும் என் பதில் ஒன்னே ஒண்ணுதான். எல்லாம் சீக்கிரமே உனக்கா புரியும். நானே ஏற்கனவே குழப்பத்துல இருக்கேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மண்டபத்துல காத்துக்கிட்டு இருக்கா. நான் போயே ஆகணும். நம்ம இன்னொரு நாள் பேசலாம். நான் கிளம்புறேன். நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மண்டபத்துல காத்துட்டு இருக்காளா? ஆமா. அப்போ இங்க புரியலமா? இப்ப எதுக்கு சிரிக்கிற? ரொம்ப சுலபமா புரிய வேண்டிய விஷயத்தையே நாம யோசிச்சு யோசிச்சு சிக்கலாக்கிக்கிறோம். இப்ப புரியுதா வெற்றி? எனக்கு இப்பவும் புரியல. புரியுற மாதிரி சொல்றியா? சரி வா. சரி 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 பம பனி சரி வா சரி பனி சரி வா. வா வெற்றி வா. வா. டேய் அண்ணன் நான் தனியா போறாரு. சரி வா 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 வா. ஓம் கருணாய நமஹ ஓம் பிரதேசை நமஹ. நேரமா எண்டே இருக்கு, சீக்கிரம் வர சொல்லுங்க. எங்க போனா? சுகமினே நமஹ குருநாய ஸ்வாஹா குருநாய ஸ்வாஹா. அவன் கண்டிப்பா வரமாட்டான். எங்கேயாவது குடிச்சிட்டு விழுந்திருப்பான். கார்த்திக், நாம கிளம்பலாம் வா. இனிமே எங்கடா இந்த கல்யாணம் நடக்க போகுது? அம்மா, அம்மா மணமேடையில வச்சு இது என்னம்மா பேச்சு? இப்போ மாப்பிள்ள வந்துருவாரு. அம்மா கொஞ்சம் டீசெண்டா தான் பிஹேவ் பண்ண. ஓ, நான் இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றேனா? நல்லா பேசுறடா கார்த்திக். நாளைக்கு நீ ஒரு பையனை பெத்து அவனுக்கு ஆசை ஆசையா நிச்சயதார்த்தம் நடக்கிறப்போ ஒரு ரவுடி வந்து அவனை செவில்ல அடிப்பான்ல, அப்ப தெரியும் அந்த வழியிலயும் நான் எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறேன்னு. அதே பையனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அவன் தாலி கட்டுற நேரத்துல ஒரு ரவுடி வந்து துப்பாக்கி எடுத்து மிரட்டுவான் பாரு. அன்னைக்கு கல்யாணத்தை நிப்பாட்டுறப்போ அந்த வலி என்னன்னு உனக்கு புரியும். நான் இன்டீசெண்டா பிஹேவ் பண்றேனா? போடா போ. சரி, இப்போ கல்யாணம் நடக்குமா நடக்காதா? ஏமா யமுனா, நீயா சொல்லாமா? ஏமா சக்தி, நீ தானமா நீங்க சொன்ன சத்தியெல்லாம் பண்ண? மா, என்னம்மா இந்த சங்கிலி வருவானா மாட்டானா சொல்லுங்கம்மா. அதான் கூப்பிட போயிருக்காங்கல்ல, வந்துருவாரு. ஏன் வரமாட்டான்? ராஜா மாதிரி வரான் பாருங்க.
யமுனா சாரி யமுனா. ஏங்க இப்ப சாரி சொல்லி என்ன பண்றது? உங்க அம்மா ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்க? கொஞ்சம் பொறுத்துக்கோ யமுனா ப்ளீஸ். இன்னும் எவ்வளவுதாங்க நாங்க பொறுத்துக்கிறது? பொறுத்து பொறுத்து போய் தான் இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் சக்திக்கு தாலி கட்டிடுவான். இதுக்கு மேல எதுக்குங்க பொறுமையா இருக்கணும்? யமுனா கல்யாணம் நடக்கட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அம்மா, இந்த கத்தியை நான் எதுக்கு வச்சிருக்கேன்னு எனக்கும் உனக்கும் மட்டும்தான் தெரியும். இந்த கையால எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறி இருக்கேன். அந்த கையால என்னால கொலை செய்ய முடியாது. எப்ப சங்கிலி என் மக கழுத்துல தாலிய கட்ட உட்கார்ந்துட்டானோ, இனிமே நான் உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைம்மா. மீனாட்சி, மீனாட்சி, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அம்மா, சங்கிலி மேடையில உட்கார்ந்துருக்கம்மா. அவன் சக்தி கழுத்துல எந்த நேரத்திலயும் தாலி கட்டிடுவாம்மா. மீனாட்சி, இன்னும் 2 நிமிஷம் இருக்குல்ல? அம்மா, இந்த கத்தியை உனக்கு கொடுத்தது உன் மன தைரியத்துக்காக. அது உனக்கு தேவைப்படாது. நான் சொல்றேன்ல, அங்க பாரு, கல்யாண மேடையை பாரு, என்ன நடக்குதுன்னு. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? யமுனா, இந்த தட்டை வாங்கிட்டு போய் எல்லாருக்கும் அச்சதையை கொடு. என்ன அப்படியே நிக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருங்க. திருமாங்கலத்தை வாங்கிக்கோங்க. கெட்டி மேளம், கெட்டி மேளம். ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க, ரொம்ப அந்யோன்யமா இருந்தாங்க. ராத்திரி பூரா எங்க வீட்டுல தான் தங்கி இருந்தாங்க. அவங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சுடா. சங்கிலி தாலியை கட்டுறா. மாப்ள, தாலியை கட்டு மாப்ள. ஏன்டா எந்திரிச்ச? டேய் சங்கிலி, உனக்கு என்ன விளையாட்டா இருக்கா? இது பொம்பளை புள்ள வாழ்க்கை. கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு திடீர்னு கட்ட மாட்டேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? தாலியை கட்டுற. டேய் சொல்றேன்ல, உட்காந்து தாலி கட்டு. இவ கழுத்துல தாலி கட்டனா என்ன கேன கிறுக்கனா? டேய் என்னடா சொல்ற? ஏய், மேடை வரைக்கும் வந்துட்டு கல்யாணம் நின்னா அப்புறம் எப்படிடா அது? அப்ப ஏன் வாழ்க்கை? இந்த பாரு சங்கிலி, நான் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். கூட்டத்துல என்ன மரியாதை இல்லாம பேச வச்சிடாத. நீதான் மாப்பிள்ளையா வரணும், நீங்க யாரும் தவம் கிடைக்கல. ஏதோ எங்களுக்கு விதிச்ச விதி இதுதான்னு தலையெழுத்தேன்னு நின்னுகிட்டு இருக்கிறோம். நீ என்னமா பெருசா முறுக்கிட்டு நிக்கிற? தாலி கட்ட மாட்டேன்ட்டு கொட்டா தாலிய.
கார்த்தி, சங்கிலியே தாலி கட்ட மாட்டேன்ட்டானோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன திட்டினியே, இப்ப நீ என்ன சொல்ற? ஏமா இந்த நேரத்துல ஏமா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? இத பாருங்க, என் தம்பி நான் சொன்னா கேப்பான். டேய் உட்காருடா, உட்காந்து தாலி கட்டு. அக்கா இந்த கல்யாணம் நடக்காதுக்கா. ஏண்டா? ஏன்னா இவ சரியில்லைக்கா.